பிடிஎஸ் நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லிடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் தான். என் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த விஷயம் தான். அதாவது சுகா ஒரு பெரிய இஷ்யூவில் மாட்டின ஒரு பெரிய ப்ராப்ளம் போச்சு. அதனால் அவர் ஜெயிலுக்கே போகலாம், இல்லை கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறோம், இல்லை ஃபைன் கட்டணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவரோட டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அவரை பற்றி பரபரப்பாக நிறைய நியூஸ்கள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நிலமையில் அவருக்கு என்னதான் ஆக போகுது, இதுதான் அவரோட முடிவாக பிடிஎஸோட தூக்க போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி நிறையா கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரே முடிவாக வெயிட் பண்ணிட்டு தான் அந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிசிஷன். ஸோ அட்லாஸ்ட் த டியூஐ டிசிஷன் இஸ் கேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெளியே விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நல்ல நியூஸாக தான் இருக்க போகுது. ஸோ சந்தோஷமாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நீங்களே கிளாப் தட்டிக்கிற மாதிரிக்கும் அண்ட் சுகாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு லைக் எடுத்துருங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நியூஸை கேட்டுட்டு இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வாய்ஸில் ஒரு எனர்ஜி தெரியுது ப்ரோ, அப்போ எனக்கு ரிசல்ட் என்னன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா நல்லது. ஸோ அப்படின்னு தெரியாதவங்க, புரியாதவங்க, அறியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ப்ரோ ஒரு கொஞ்ச நாளாக நான் சோஷியல் மீடியாவில் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டோரி அதாவது என்ன சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா சுகான் நம்ம என்ன பண்ணார், அவருக்கு என்ன பிரச்சனையோ என்னன்னு தெரில, அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்காரு. ட்ரிங்க் பண்ணிட்டு, அதாவது சின்ன ட்ரிங்கில் ஹை லெவல் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காரு, எலக்ட்ரிக்கல் பைக் எடுத்துகிட்டு பப்ளிக்காக ரோட்டில் போயிருக்காரு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா போலீஸ்ட்டு அவர் மாட்டியிருக்காரு. மாட்டினப்போ நான் 1 glass ஆஃப் ட்ரிங்க் தான் எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் என்னாச்சு, அது செக் பண்ணி பார்த்தா ஹை லெவலாக இருந்திருக்கு. ஸோ இதனால் அந்த கேஸ் போட்டிருக்காங்க. இது பண்ணது என்னமோ ஒரு ஆக்சிடென்ட், யாரும் இடிக்கலனாலும் இது அந்த ஊர்படி ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட்டுறது பெரிய தப்பு. ப்ளஸ் இவர் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கனால கேஸை சின்னதாக இருந்தாலும் கொளுத்தி விட்டு காட்டே கொளுத்தி விடுற அளவுக்கு பெருசாக இந்த நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் அவங்க டிஆர்பியாக கொளுத்தி விட்டு இப்படி பறக்க விட்டாங்க. அண்ட் அந்த கேஸ் பிச்சுக்கிட்டு போன மாதிரியே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ஜெயிலுக்கு போகிற கேஸ் போகிறோம் அப்படி போகிறோன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டிசிஷன்ஸ்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அவரோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் இப்படி தான் ஓட்டினார், அப்படி தான் ஓட்டினார், இதுதான் அப்படி தான் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி கேஸ் எக்கச்சக்கமாக பரபரப்பாக டெய்லியும் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸில் வர மாதிரி தலைப்பு செய்தியாக வர மாதிரி நிறையா வந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டு இந்த நியூஸுக்கு அட்லாஸ்ட் இந்த போலீஸ் அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அதை கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அந்த கோர்ட்டோட டிசிஷன் இப்போ அட்லாஸ்ட் வந்திருக்கு. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுகா இஸ் நாட் டு பி கில்ட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, அவர் மேலே இனிமேல் தப்பு இல்லைன்னு மீன்ஸ் அந்த பெரிய குற்றம் போகிற அளவுக்கு பெரிய தப்பு இல்லை, இந்த குறையான தப்பு சின்னதாகவே எடுத்துகிட்டு சின்னதாகவே பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் ஜெயிலெலாம் போகிறது கிடையாது. அண்ட் இனிமேல் அடிக்கடி அவர் கோர்ட்டு வரப்போகிறது கிடையாது. அண்ட் அவர் பேரில் பெருசாக இந்த தப்பும் சொல்ல போகிறது கிடையாது. இது ஒரு சின்ன தப்பாக தான் இருந்திருக்கு. அதாவது ஸோ இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபைனாக மட்டும் போட்டு நாங்கள் விட்டுறோம் அண்ட் வார்னிங் கொடுத்துட்டு இதை மட்டும் நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பெனால்ட்டி அமௌண்ட் பெருசாக இருந்தாலும் அவர் ஜெயிலுக்கு போகாது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஜெயிலுக்கு போகாமல் பெரிய அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க கட்டிடுவாங்க. அண்ட் அதை தாண்டி அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த லீக் ஆகலை எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. பட் எக்ஸாக்ட்லி அப்ராக்சிமேட்லி சொல்லணும்னா ஒரு 1000 சம்திங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக வரப்போ நான் கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். பட் வெளியில் வந்ததே எனக்கு சந்தோஷம் ப்ரோ. இனிமேல் யாருக்கு பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை தான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஃபைனை மட்டும் கட்டிடலாம். இந்நேரம் அது கட்டியும் முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய நியூஸ் ஏஜென்சி ஃபேக்காக நியூஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, இனிமேல் அவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா சுகா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் உங்கள் ஃப்ரீ, எப்போதும் போல் நாட்களை ஓட்டலாம், எப்போதும் போல் டேஸை ஓட்டலாம், யாருமே தவறு இல்லை. அவர் பண்ண சின்ன குற்றத்துக்கு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுத்து இந்த நியூஸை முடிச்சிட்டாங்க. இதோட இனிமேல் இதை பற்றி இந்த பஞ்சாயத்து இருக்காது நம்புகிறேன். ஸோ இது கேட்டதுக்கப்புறம் உங்கள் பேருக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இனிமேல் டெய்லி சுகாவோட லைஃப் டெய்லி நார்மலாக இருக்க போது, உங்கள் ஹாப்பி லைஃப்பில் உங்கள் ஹாப்பியான சுகாவோட தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹாப்பியான நியூஸ் உங்களை ஷேர் பண்ணிட்டு விடைபெறேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு விடைபெறுவதான். ஆஜ் லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.